வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஆர்சிபிக்கு ஃபஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ஃபைனல். ஸோ நம்ம இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். செகண்ட் பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறது. லாஸ்ட் மேட்ச் அதுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஆர்சிபி வின் பண்ணி ஃபைனலுக்கு டைரெக்டாக போயிட்டாங்க. ஸோ ஒரு வகையில் நம்ம எடுத்த ப்ரெடிக்ஷன் ஃபைனல் வரும்னு நினச்சது நடந்திருக்கு. ஓகே, ரைட். ஸோ இது எலிமினேட்டர் மேட்ச் ஜிடிக்கும் மும்பைக்கு இடையில் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்திருந்தது. ஸோ நம்ம கொடுத்த 22 பேர்த்தையும் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், 22 பேர்த்தையும் சொல்லியிருந்தோம். அவங்கள எப்படியெல்லாம் செட்டாக பிரித்து அதிலிருந்து பிக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த போன வீடியோவில் பண்ணியிருந்தோம். ஒரு சிலருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால புரியாமல் தான் இருந்திருக்கலாம் மேபி. இப்போ வந்து ட்ரீம் டீம் வந்த விஷயம் எடுத்துகிட்டு அந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை ஒரு வேளை டக்குன்னு புரியல அப்படின்னா கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சு ஸோ அதுக்கப்புறம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இப்போ தெரிய வரும் அதில் எவ்வளோ விஷயங்கள் வந்துச்சுன்னு. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எனக்கு ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்குங்க வீடியோவை. இப்போ ஆர்சிபி சைடு டீம் செட் பண்ணும்போது இப்போ தான் ரஜித் படிதர், குர்னல் பாண்டியா இந்த 2 பேர்த்தையும், அதே போல் பிபிகேஎஸில் ஜஸ் இங்கிலீஷ், ஹெச் பிரார். ஸோ இந்த லிஸ்ட்டு நம்ம மொத்தம் 9 பேர் தான் நம்ம சொன்ன டைப்பில் வந்திருக்காங்க. வராத லிஸ்ட்டை நான் சொல்கிறேன். ஸோ இந்த 4 பேர்த்தில் இப்போ ஆர்சிபி வின் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன்னா குர்னல் பாண்டியா, பேட்டிங் ஆப்ஷன்னா படிதர் கொஞ்சம் இருக்கலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஒரு டிடி வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கும் ஒன்று. அதே போல் பிபிகேஸில் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கும்போது இங்கிலீஷ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அப்போ வந்து ஜெயிக்கலை, செகண்டில் அப்போது 2வது இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கும்போது பிராருக்கும் வாய்ப்பு இருக்கலாங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த 2 பேரும் லாஸ் ஆகும்போது வரல. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து விராட் கோலி, ஏசிங். ஸோ இவங்கள ஒரே தராசில் நாம் வச்சுருப்போம். ஆர்சிபி சைடு வின் பண்ணுதுன்னா நீங்கள் விராட் கோலியை பிக் பண்ணலான்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த லிஸ்ட்டு தான் ரஜத் படிதர் அல்லது குர்னல் பாண்டியா, விராட் கோலி. இந்த 3 பிளேயரில் நம்ம 2 பிளேயரை பிக் பண்ணியிருப்போம் டீமில். இந்த 2 மட்டும் மிஸ் ஆகிருக்கும். அடுத்தது சில விஷயங்கள் வந்ததை மட்டும் பார்க்கலாம். இது ஏன்னா அடுத்த வீடியோலலாம் இது நான் சொல்ல போகிறதில்ல. இந்த ஒரு வீடியோ கொஞ்சம் புரியட்டும் அப்படிங்கிறக்காக நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணினதே எங்கேன்னா ஜிதேஷ் சர்மா, சுயேஷ் சர்மா. ஸோ இதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஷனே இவங்கள தான் சொல்லியிருப்போம். ஆர்சிபி சைடு ஒரு பிளேயர் ரொம்ப மஸ்ட்டு, கண்டிப்பாக பிக் பண்ணிக்கங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்போம். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு கிளிக் ஆகிருக்கும். இப்போ சுயேஷ் சர்மா தான் நேற்று மேட்சோட கேப்டன். இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் ரொம்ப மஸ்ட்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம் தெளிவாகவே. ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷன் அப்படின்னா ஜிதேஷ் சர்மா முக்கியமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன் சுயேஷ் சர்மா வந்து பவுலிங்கில் விக்கெட் எடுத்திருப்பார். ஓகே, ஸோ மற்ற லிஸ்டெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? யாஸ் தயாலையும் நம்ம சொல்லியிருப்போம். ஆர்சிபி வின் பண்ணும்போது தயாலுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்ட்டு. தயாலும் உள்ளே வந்திருப்பார். ஓகே, ஸோ 9 பிளேயர் ஆக்சுவலாக 11 பேருமே இந்த லிஸ்ட்டு படி கரெக்டாக வரும். ஏன்னா சொல்கிறது 22 பேர். ஸோ அதில் 11 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. ஓகே, ஆனால் இப்போ ஏன் 9 மட்டும் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இது காரணம். ஸோ மேட்ச் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அமைப்பில் 11 பிளேயருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நான் ஒன்று 2 வீடியோ போடும்போது இதை ஆர்டர் வைஸ் எப்படி கொடுத்தா சரியாக உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது எனக்கும் கொஞ்சம் தெளிவாய்க்கும், இன்னும் பெட்டராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள், அதாவது லாஸ்ட் மேட்ச் மாதிரியே சொல்லிவிட்டு கடைசியில் ஆர்சிபி வின், பிபிகேஎஸ் வின்னு நம்ம அந்த மாதிரி கான்செப்டில் சில பிளேயர்ஸ் கொடுக்கல. ஆனால் இந்த மேட்ச்சில் கொடுக்குறேன். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இன்றைக்கும் எம்ஐயில் சேஞ்சஸ் இருக்குது, வாய்ப்பு அதிகம். ஜிடியிலையும் ஒரு சேஞ்ச் 2 சேஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சேஞ்சஸ் தான் உங்களை அதை மாற்றும். அதை அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, லெவலுக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டு 4 நிமிஷம் இதில் போயிடுச்சு. ஓகே, ஜிடியை பொறுத்த வரைக்கும் சேம் லெவலோடு தான் எடுத்திருக்கேன். இதில் வேறு வழியில் மெண்டிஸ் வந்து குசால் மெண்டிஸ் லெவல்ஸில் இடம் பெறுவார். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ அவர் உள்ளே வருவார்.
ஸோ யாருக்கு பொதுவாக அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஓகேங்களா, மேபி தெவாட்டியாவுக்கு பொதுவாக அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷாருக் கான், தெவாட்டியா, ஸோ இவங்கள தான் ஏதாவது காம்பன்சேட் பண்ணணும். ஆல்ரெடி ஃபாரின் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் ரூத்தர் போர்ட், ஹோட்சி, ரஷீத் கான் 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை, ஒரு இந்தியன் பிளேயர்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ திவாட்டியா, ஷாருக் கானில் ஒரு பிளேயர் வெளியே இருக்க வேறு வழி இல்லை. ஸோ இதில் ஒரு பிளேயர் இருக்க வாய்ப்பு இருக்குது வெளியே. ஓகேங்களா, ரைட். ஸோ எம்ஐ பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இங்கே ஜானி பெரிஸ்டோ ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவார். அதை தவிர்த்து இதே லெவல் தொடரலாம். ஸோ பெரிஸ்டோ உள்ளே வந்தார்னா அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டில் இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தொடர வாய்ப்பு இருக்கும். இங்கே பாசிபிளி குசால் மெண்டிஸ் ஒன் டவுன் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஸோ இதுதான் 2 டீம்லையும் லெவல். ஸோ இன்னொரு பிளேயருக்கு வாய்ப்பு இருக்குது. எம்ஐ பொறுத்த வரைக்கும் நம்ம 12 பேர்த்த பார்க்கணும். இப்போ ஆல்ரெடி இருக்கிற பிளேயர் லெவல்ஸில் ஜானி பெரிஸ்டோ உள்ளே வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் கரண் சர்மா, கிலீசன். ஸோ இங்கே ஒரு சேஞ்ச், கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சேஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே ஃபாரின் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் மிச்சில் சான்னர், ட்ரெண்ட் போல்ட், ஸோ 2 பேர் தான் இருக்காங்க. ஜானி பெரிஸ்டோவும் உள்ளே வந்து வேறு ஒரு அசலங்காவோ சம்திங் யாராவது உள்ளே வரலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வராத ஒரு சில பிளேயருக்கும் சேர்த்து தான் நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்துருக்கோம். கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, வாங்க பார்த்துக்கலாம். ரைட், ஃபஸ்ட்டு ஸோ நார்மலாக பார்க்குறத பார்த்துக்குவோம். ஸோ அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இது ஒரு ப்ரிவ்யூ மாதிரி ஃபீல் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் இது புரிய வரும். எக்ஸைட்டாக டீமை கொடுக்குற மாதிரி யோசிக்கிறீங்க, அது தப்பு. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போது எம்ஐ ஜிடி இதில் இந்த ஒரு 2 பிளேயர் ஜானி பெரிஸ்டோ அண்டு சாய் சுதர்சன். ஸோ இங்கே என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, மேட்ச் ஈக்குவலாக போனால் 2 பேர்த்துக்கும் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச்சு. அல்லது எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீமோட பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிற மாதிரி வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். இது ஒரு டைப்பில் இருக்குது. ஸோ இதுங்களா அது பேசிக். இது லாஸ்ட்டு மேட்சோட ப்ரிடிக்ஷனில் கூட கொடுக்கல, பட் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. ஓகே, இது சிமிலராக எடுத்துக்கங்க. ஆல்மோஸ்ட் இது வின்னரை கொஞ்சம் டிசைட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இவங்க பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணி கேப்டன் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் நான் சொல்ல வரல, பட் இவங்களோட கான்ட்ரிபியூட்டில் டீம் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, 2 பேருமே ஓப்பனிங்கில் இறங்கக்கூடிய பிளேயர் தான். இவங்க கான்ட்ரிபியூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஃபஸ்ட் இன்னிங்ஸும் பார்த்துக்குங்க, அதே போல் செகண்ட் இன்னிங்ஸும் பார்த்துக்கலாம். ட்ரேட் பண்ணுறவங்களும் இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இவங்க கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ், இவங்ககிட்டருந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். ஸோ லாஸ்ட் மேட்ச் மயங்க் அகர்வாலை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி ஆர்சிபி விளையாண்ட மேட்ச்சு அவர் இருக்க வரைக்கும் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. ஆனால் ரன் அடித்தது சித்தேஷ் சர்மா. பட் அகர்வால் ஸ்ட்ரைக்கில் இருக்கணும், அவுட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுபோல் தான் இந்த 2 பிளேயர். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு இது ட்ரேடிங்க்கு மெயினான விஷயம். ரைட், ஸோ இப்போ அடுத்தது பார்ப்போம். ஸோ அடுத்து ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஜிடியிலேருந்தே பார்ப்போம். 2 விஷயமையும் சேர்த்தே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கடைசி தனியாக பார்த்துக்கலாம். ராகுல் தெவாட்டியா இன்றைக்கி மேட்ச்சில் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி மஸ்ட்டாக கொஞ்சம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஜிடி வின் பண்ணும்போது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா, இங்கே ரீஸ்டாப்லி உள்ளே இருந்தால் தெவாட்டியா அவ்வளவு மஸ்ட் இல்லை. ஸோ அங்கே இந்த 2 பேர்த்தில் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதுவும் ஜிடி வின் பண்ணால் மட்டும்தான் தெவாட்டியா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். லாஸ் ஆகிற இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா, ஸோ சுச்சுவேஷனை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷன்ஸ், ஸோ அந்த மாதிரி இடத்துல மட்டும் தெவாட்டியாவை பிக் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த ஒரு இடம். ஸோ அது கன்ஃபார்ம் பிக்கு கிடையாது. ஒரு சாய்ஸில் ஜிடி சேசிங்கில் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல இந்த தெவாட்டியா மஸ்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 2 சாய்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அடுத்தது அதுக்கு அடுத்தது பார்க்குறதுக்கு முன்னாடி மஸ்ட்டு பிக் அப்படிங்கிற ஒரு சில பிளேயர்ஸை பார்த்துக்கலாம். ஸோ அந்த லிஸ்ட்டு தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். தெவாட்டியா, ரீஸ்டாப்லி. ஸோ எந்த இடத்துல அப்படிங்கிறது இதே போல் தான் சாய் கிஷோர், ரவி சாய் கிஷோர் அண்டு ஜிடி வின் பண்ணும்போது சாய் கிஷோர் இந்த மேட்ச்சு மஸ்ட்டாக இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா,
சில லாஸ் ஆகிற இடத்துலையும் மேட்ச் ஈக்குவலாக போகுது அப்படின்னா இவரை பிக் பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எப்போ எங்கே கிளாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி புதூர் அப்படின்னு ஒரு பவுலர் இருப்பார். ஸோ அந்த பவுலர் உள்ளே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவர் இருந்தால் உங்களுக்கு சாய்ஸில் வந்துடும். ஓகேங்களா. இது கண்டிப்பாக குழப்பிக்க வேண்டாம், நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி. வி புதூர் அப்படின்னு ஒரு பவுலர். ஓகேங்களா. ஸோ அவரை ஸ்குவாட்லேயே இல்லை அப்படின்னா உங்களுக்கு நோ ப்ராப்ளம். மோஸ்ட் ப்ராபப்ளி சாய் கிஷோர் இந்த மேட்ச்சு உள்ளே வர வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ரைட். ஸோ இங்கே ஒரு பிளேயர். ஸோ அதுக்கடுத்தது ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ எம்ஐ வின் பண்ணுது அப்படின்னா ரொம்ப மஸ்ட் பிக் பிளேயராக இந்த மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு எக்ஸ்பென்ஷன் என்னென்னா, கரீம் ஜனத் இந்த மேட்ச்சில் இருக்காரா, லெவல்ஸுக்குள்ளே வருவாரா ஜிடி சைடு அப்படின்னு பார்த்துக்குங்க. ஒரு இருக்க வாய்ப்பு குறைவு. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா இந்த மேட்ச் மஸ்ட். ஸோ ஜிடி வின் பண்ணுது அப்படின்னா சாய் கிஷோரும், எம்ஐ வின் பண்ணுது அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ராவும் உங்களுக்கு மஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ லாஸ் ஆனாலும் பும்ரா வரலாமன்னா வாய்ப்பு இருக்குது. பட் வின் பண்ணால் ரொம்ப மஸ்ட்டு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. கம்பேரிசன் பண்ணிக்கலாம். நீங்கள் சாய் கிஷோரையும் பும்ராவையும் கம்பேரிசன் பண்ணி உங்களுக்கு எந்த பிளேயர் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ திவாட்டியா, ரவி, சாய் கிஷோர், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்களை பார்த்துட்டோம். அதே போல் சாய் சுதர்சன், ஜானி பெர்ஸ்டோக் இடையில் என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். ஸோ அடுத்து நார்மலாக ஆப்ஷன்ஸ் வைஸாக அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களை பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே ஸோ பேட்டிங் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஜிடியில் ஷாருக் கான், அடிக்கடி மாற்றிடுவாங்க ஷாருக் கான், முகமது சிராஜ். ஸோ இந்த சைடு தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட். ஸோ இந்த 2 பேரும் பி ஜேக்கப்ஸ்னு ஒரு பிளேயர். ஸோ வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இருந்தாலும் அவர் லிஸ்ட்டில் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டாங்கிற பிளேயர் இவர் தான். ஸோ வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ மெயினாக இந்த 4 பிளேயர்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ 2ஐயும் சின்னதாக பார்த்துக்கலாம், கொஞ்சம் குயிக்காக பார்ப்போம். தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட். ஸோ இந்த 2 பவுலர்ஸ் ஸோ எப்போ எம்ஐ வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன்ஸில் டெஃபினட்டாக நீங்கள் பிக் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ். பும்ராவை நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி, எம்ஐ வின் பண்ணுது அப்படிங்கிற இடத்துல பும்ராவை நீங்கள் பிக் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட சப்போர்ட்டாக தீபக் சகர் அல்லது ட்ரெண்ட் போல்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனில் வின் பண்ணும்போது. ஓகேங்களா. லாஸ் ஆகும்போது கூட ஒரு பவுலருக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா. ட்ரெண்ட்டு சஹரில் ஒரு பவுலர் மஸ்ட்டு. ஸோ பும்ராவு கூட மஸ்ட்டா அப்படிங்கிற கேள்வி வரும். பட் இந்த 2 பவுலரில் ஒரு பவுலர் என்ட்ராகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும் இது. ஸோ இங்கே சிராஜ், ஷாருக் கான். இப்போ மும்பை ஃபஸ்ட் பவுலிங் பற்றி சொல்லியிருக்கோம். இப்போது அதே சமயத்தில் ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னு எடுத்துட்டா ஸோ ஜிடி வின் பண்ணுறதுங்கிற இடத்துல ஷாருக் கானும் ரொம்ப மஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ஜிடி வின் பண்ணுது அப்படின்னா சிராஜ் மஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பிளேயர் லிஸ்ட்டு எப்படி அப்படின்னா, ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு பவுலிங்காக பேட்டிங்குங்கிறத பார்த்துக்கணும். ஸோ அப்போ வின் பண்ணுற கான்செப்டில் ஜிடிக்கு போகும்போது ஷாருக் கான் இங்கே மஸ்ட் பிக் பிளேயராக உங்களுக்கு மாறுவார். ஓகேங்களா. அதே போல் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் வின் பண்ணுறாருன்னா சிராஜ் மஸ்ட் பிக் பவுலராக இருப்பார். இப்போது ஜிடி லாஸ் ஆகுது ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி அப்படின்னா அப்போ ஷாருக் கானை விட்டுட்டு சிராஜை எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஸோ வின் ஆகுது அப்படிங்கிற பிளேயர்ஸை வச்சுட்டு மற்ற பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணணும். ஓகேங்களா. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு கேட்டகரி பார்க்கலாம். ஸோ இதில் கே மெண்டிஸ், சூரியகுமார் யாதவ், நமன்தீர், அஸ்வினி குமார். ஸோ இந்த லிஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 4 பிளேயர் ப்ளஸ் சனங்கா இந்த மேட்ச் வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல, இருந்தாலும் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த பிளேயர்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு ஜிடி சைடு எம்ஐ சைடை பார்த்துருவோம். எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா ஸோ இந்த 2ல் கம்பல்சரி ஒரு பிளேயர் எடுக்கணும். ஓகேங்களா. இது வரைக்கும் எம்ஐயில் பவுலிங் பார்த்துருக்கோம், வின்னிங்க்கு பெரிஸ்டோ பார்த்துருக்கோம், மிச்சதெல்லாம் பவுலர் பார்த்தோம். இப்போ பேட்டர் கேட்டகரிக்கு வரும்போது இந்த 2 பேட்டரில் ஒரு பிளேயர் மஸ்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சூரியகுமாருக்கு போவீங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷன்ஸில். ஓகே. லாஸ் ஆகுங்கிற இடத்துல ஒரு சில டீமில் நமன்தீர். ஸோ லாஸ் மீன்ஸ் கொஞ்சம் மேட்ச் ஈக்குவலாக போகும் அப்படிங்கிற இடத்துல நமன்தீரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா.
இது வந்து இந்த சைடு. இப்போ ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனில் ஏகுமார் உள்ளே இருக்கார் அப்படின்னா இவரை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பும்ரா ப்ளஸ் வந்து போல்ட் சஹரில் ஒரு பிளேயரை நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே போல் அஸ்வினி குமாரை அடுத்து இன்னொரு பவுலராக நீங்கள் பிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சாய்ஸ் வரும் ஃபஸ்ட்டு பவுலிங்கில். ரைட். ஸோ இதில் ஜிடி சைடு நம்ம ஆல்ரெடி எப்படி நம்ம பார்த்தோமோ எம்ஐ லாஸ் ஆகுது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பெரிஸ்டோவை மிஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த இடத்த நம்ம சொல்லிட்டோம். அப்போ ஜிடி வின் பண்ணுற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஸோ ஃபஸ்ட்டாக இருந்தாலும் செகண்டாக இருந்தாலும் மெண்டிஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரோலில் வந்துடுவார். ஸோ இதை பேஸ் பண்ணிக்கங்க. எம்ஐ வின்னா பெரிஸ்டோ, ஜிடி வின்னுனா குசால் மெண்டிஸ். ஸோ இந்த டைப்பில் இங்கே வந்துடும். இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். எம்ஐயில் மட்டும் மேட்ச் ஈக்குவலாக போகுதா இல்லை எம்ஐ சைடு போகுதாங்கிறத கணிச்சு நீங்கள் பிளேயர் எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு அடுத்த கேட்டகரி இது வரைக்கும் பார்த்தது இன்னொரு கேட்டகரி இருக்குது. ஸோ அதை மட்டும் காட்டிக்கலாம். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் கேட்டகரிஸ். ஹர்திக் பாண்டியா, ஸோ ரோஹித் சர்மா, மிச்சில் சாண்டனர். ஓகேங்களா. ஸோ ஒரு மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் விசி ஆப்ஷன்லேயே இந்த பாண்டியாவையும் சாண்டனரையும் கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க 2 பேரும் லாஸ் ஆகியிருந்தாங்க எம்ஐ. பட் அந்த 2 பேர் மட்டும் அந்த அன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ மேட்ச் கொஞ்சம் ஈக்குவலாக போய் மேட்ச் தோற்றுட்டாங்க. ஸோ அப்படி வந்திருந்தது. ஸோ அதுதான், அது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் புரிய வரும் தொடர்ச்சியாக பார்க்க. ஸோ இந்த 3 பேரில் எம்ஐ வின் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷன் அப்படின்னா அந்த அன்னைக்கு லாஸ் ஆயிடுச்சு எம்ஐ. ஸோ ரோஹித் இல்லை. ஓகேங்களா. அந்த இடத்துலையே மேட்ச் கொஞ்சம் வாய்ப்பு போயிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இன்றைக்கி எம்ஐ வின் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல ரோஹித் வந்து மஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இன்னொரு ஆப்ஷன்ஸ் இங்கே வரலாம். ஸோ எம்ஐ வந்து ஒன் சைடாக வின் பண்ணுது அப்படிங்கிற இடத்துல இங்கே 2 பிளேயருக்கான வாய்ப்பு கூட இருக்கும். ஸோ சாண்டனர் அல்லது கார்த்திக் பாண்டியா பவுலிங்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி சான்ஸ் இருக்கும். ஓகேங்களா. மினிமம் ஒரு பிளேயரை பிக் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி. ஓகேங்களா. அதுவும் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷனில் ரோஹித் மஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வின் பண்ணும்போது லாஸ் ஆகும்போது இந்த 2 பிளேயரில் தான் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்த கேட்டகரிக்கு வந்துடுவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்க்குறது எல்லாமே அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லாத கேட்டகரி. கொஞ்சம் ரிவர்ஸில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த இதை ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கில், ஜெரால்ட் ஹாட்ஜி. ஓகே. இந்த 2 பேரும் பெரிஸ்டோவும் இந்த லிஸ்ட்டில் வராரு. ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால் இங்கே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜெரால்ட் ஹாட்ஜி. ஸோ இந்த 2 பிளேயரில் சேசிங் அப்படிங்கும்போது ஜிடி வின் பண்ணுது அப்படின்னா நீங்கள் கில்லை பிக் பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் வராது. சேசிங்கில் ஜிடி வின் அப்படின்னா கில்லும். அப்போ ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ஜெரால்ட் ஹாட்ஜி அப்படி இருக்குதா. ஸோ அப்போது செகண்ட் பவுலிங்கில் ஜெரால்ட் ஹாட்ஜி அப்படிங்கிற மாதிரி எடுக்க முடியும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன் போடுறாங்க, ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க ஜிடி அப்படிங்கிற இடத்துல என்ன நடக்கும், சேசிங்கில் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறோம். சரிங்களா. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது சேஸ் பண்ணுறாங்க, அப்புறம் செகண்ட் பேட் பண்ணும்போது கில்லு இங்கே இம்பார்ட்டண்ட்டாக வரும். ஸோ அதே போல் செகண்ட் பவுல் பண்ணும்போது ஹாட்ஜி இம்பார்ட்டண்ட்டாக வரும். ஸோ இந்த லிஸ்ட்டை இப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதில் 2ல் ஒரு பிளேயர் ரொம்ப மஸ்ட்டாக இருப்பாங்க வின் பண்ணும்போது. ஓகே. இப்போ அதுக்கு அடுத்தது இது கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ஓகேங்களா. இந்த லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக உங்களுக்கு வரும். ரஷீத் கானும் ஆவேஸ் கான். ஓகேங்களா. டெஃபினட்டாக ஒரு பிளேயர் உள்ளே வரணும். ஸோ எப்படி லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்துருந்தோம் சித்தேஷ் சர்மா, சுயேஷ் சர்மா, அதுபோல் ஜிடி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல இந்த 2 பிளேயரில் டெஃபினட்டாக ஒரு பிளேயர் உள்ளே வரணும். 2 பேருமே பவுலர். ஸோ இன்னிங்ஸ் வைஸ் இவங்களை டிஃபீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு பிளேயர் மஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க உங்கள் டீமில். ஸோ மேபி அசலங்கா உள்ளே இருந்தால் மட்டும் அவரையும் இந்த சாய்ஸில் வச்சுட்டு 3 பிளேயரில் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ லாஸ்ட் இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து இதில் யாருன்னா பிரித்திஷ் கிருஷ்ணா, ரூத்தர் போர்ட், திலக் வர்மா. இது இப்போ வாஷிங்டன் சுந்தர் லெவல்ஸில் இருந்தாருன்னா அவரையும் இந்த கால்குலேஷனில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. வாஷிங்டன் சுந்தர் லெவல்ஸில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சான்சஸ் ரொம்ப குறைவு. ஸோ இருக்க மாட்டார் அப்படின்னு தான் தோணுது. இங்கே இதுலேயே இல்லையா, இருக்கார். சுந்தர் இருந்தால் செக் பண்ணிக்கங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். இந்த 3 பிளேயரில்
ஓகேங்களா. இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ செகண்ட் பவுலிங் ஆப்ஷனில் ஜிடி வின் பண்ணுதுன்னா பிரித்திஷ் கிருஷ்ணா இம்பார்ட்டண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ருத்தர்போர்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வேளை லாஸ் ஆகிறாங்க அப்படிங்கும்போது இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிட்டோம், செகண்ட் பவுலிங் ஃபஸ்ட்டு பேட்டிங். ஸோ இப்போ ரெண்டில் ஒரு பிளேயர் மஸ்ட்டாக உள்ளே வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு வேளை லாஸ் ஆனாங்க அப்படின்னா இந்த இடத்துல பெருசாக நீங்கள் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதில்லை. திலக் வர்மாவை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். திலக் வர்மா சேசிங்கில் கூட வின் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு சின்ன சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இதை பேஸாக பார்த்துட்டோம், கிட்டத்தட்ட கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போது ஒவ்வொரு டீம்லேயும் இப்போ சொன்ன விஷயங்களை வச்சு ஒவ்வொரு டீம்லேயும் ஸோ எம்ஐ வின்னுன்னா யாரெல்லாம் கொஞ்சம் மஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ அது ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அண்டு செகண்ட் பேட்டிங்கில், ஸோ அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ எம்ஐ வின் ஃபஸ்ட்டு பேட்டிங் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் ஜானி பெரிஸ்டோ, ரோஹித் சர்மா, ட்ரெண்ட் போல்ட் ஆர் தீபக் சஹர், எனி ஒன். இதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இப்போதைக்கு நான் ட்ரெண்ட் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். ஸோ இது ரெண்டில் ஒன்று தான், அதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அண்டு ஜஸ்பிரீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ், சான்னர் அல்லது வாஷிங்டன் சுந்தர், சான்னர் அல்லது ஹார்திக் பாண்டியா. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட். இதோட இன்னொரு பிளேயர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 7வது பிளேயராக அஸ்வினி குமார். ஆப்ஷன் வைஸ் எல்லாமே சொல்லியாச்சு, இதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு 7 பிளேயர் இதில் எங்கெங்கெல்லாம் சாய்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட அதை நம்ம உங்களுக்கு மாற்றி கொடுக்கலாம். ஸோ இதில் கூட ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்தா ஓகேன்னா அதே மாதிரி நான் வீடியோ போடுறேன், இதை மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எம்ஐ வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் வின் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கிறதுல இந்த பிளேயர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். இதில் எங்கெங்கெல்லாம் சாய்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ ட்ரெண்ட் போல்ட் அல்லது தீபக் சஹர் இந்த இடம் சாய்ஸ், ஹார்திக் பாண்டியா அல்லது சான்னர் இங்கே ஒரு சாய்ஸ் இருக்குது. அதே போல் சூரியகுமார் யாதவ் அல்லது நமன்தீர், பட் இது சாய்ஸ் கொஞ்சம் குறைவு தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சாய்ஸ் கொஞ்சம் குறைவு தான். ஸோ இங்கே சூரியகுமாரே மோஸ்ட் ப்ராபப்ளி வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா. இது வந்து இந்த இடத்துல இப்போது இங்கே இந்த அஸ்வினி குமார் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதில் என்ன சாய்ஸ்னால் அஸ்வினி குமாரையும் எடுத்துகிட்டு ஸோ அந்த இடத்துல கூட நீங்கள் தீபக் சஹர் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொட்டேஷன். ஸோ கிட்டத்தட்ட இந்த 3 இடத்துல, இது கூட இல்லை, இந்த 3 இடத்துல ரொட்டேட் பண்ணலாம். ஸோ அல்லது இங்கே அஸ்வினி குமார் கட் ஆகிட்டு ஹார்திக் பாண்டியா, ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் கூட அமைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் வின் அப்படிங்கிற இடத்துல. இப்போ எம்ஐ வந்து செகண்ட் பேட்டிங்கில் வின் அப்படின்னு வரும்போது ஸோ ஜானி பெரிஸ்டோ எகைன் ட்ரெண்ட் போல்ட் அல்லது தீபக் சஹர் எனி ஒன். ஓகேங்களா. ரைட். 2வது. 3வது சூரியகுமார் அல்லது நமன்தீர். ஸோ 2ல் 1. ஓகேங்களா. ஸோ இது இப்போ சாய்ஸ் ஆயிரும். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் சாய்ஸ் இல்லை, சூரியகுமாருக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ வந்து இந்த இடத்துல சாய்ஸ் கிடச்சிரும், நமன்தீருக்கும் போகலாம் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. ஸோ ரோஹித் சர்மா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி வராது. ஸோ நீங்கள் ஹார்திக் பாண்டியா கூட ரோஹித் சர்மா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படி கிடையாது. பட் பும்ரா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன் வரும்போது. இங்கே திலக் வர்மா கூட ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து சேசிங்னா கொஞ்சம் கீழே போய் கூட ஒரு வின் பண்ண வாய்ப்பு இருக்கும். வின் ஆகுது அப்படிங்கிற இடத்துல ஓரளவுக்கு ட்ரேடாக கூட சின்ன வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு 6 பிளேயர் ப்ளஸ் இன்னும் ஒரு சில பிளேயர் இந்த இடத்துல அஸ்வினி குமார் எடுக்கலாம். ஸோ அல்லது ட்ரெண்ட் போல்ட், இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ், சான்னர், ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதில் சேசிங்கில் அப்படின்னு வர இடத்துல இந்த மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து மும்பை சைடு பார்த்துட்டோம். இப்போ ஜிடி, இப்போ லாஸ் ஆகிற டீமில் கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகி தான் வரும். நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ரெடிஷனை வச்சு பிக் பண்ணிக்கோங்க. ஜிடியில் ஃபஸ்ட்டு பேட்டிங் வின் அப்படிங்கிற இடத்துல சாய் சுதர்சன், ஸோ அடுத்தது ஷாருக்கான், ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் மெண்டிஸ்,
ஸோ கில் ஆல்ரெடி சொன்னது தான். ஃபஸ்ட்டு பேட்டிங் போது கில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. ஓகே சாரி. இங்கே கோச்சி ரஷீத் கான் அல்லது அசாம் கான். ஸோ 2 பேர்த்தில் ஒருத்தர் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது ரூதர்ஃபோர்ட். ஓகேங்களா. செகண்ட் பேட்டிங் அப்படிங்கும்போது ரூதர்ஃபோர்ட், ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படிங்கும்போது ரூதர்ஃபோர்டுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஒரு 6 பிளேயர் மஸ்ட்டாக இருப்பாங்க. இதில் ரொட்டேஷனில் எங்கெங்கெல்லாம் வரணும், அசாம் கான் அல்லது ரஷீத் கான். ஸோ அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் அமையும். ஸோ அதுக்கப்புறம் பெருசாக இங்கே தெவாட்டியாவை நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். க்ளோஸாக போய் வின் ஆகும் அப்படிங்கிற இடத்துல தெவாட்டியாவை எடுத்துகிட்டு வரலாம். இன்னொரு பிளேயர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ வின் பண்ணும்போது சாய் கிஷோர். ஸோ இப்படி தான் சில நேரத்தில் மிஸ் ஆகும். ஓகே, சாய் கிஷோர். ஸோ இந்த பிளேயர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இதில் ரொட்டேட் பண்ணுற இடம் எது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அசாம் கான், ரஷீத் கான். இந்த இடத்துல ஷாருக் கான் இருக்கிற இடத்துல கூட சிராஜ் கூட, அதாவது ஒன் சைடாக ஷாருக் கானுக்கே பேட்டிங் இல்லை. ஸோ அந்த மாதிரி கூட அமையலாம். ஷாருக் கான், சிராஜ் ஒரே தராசில் தான் சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல நீங்கள் சிராஜை கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. சிலது ஒரு பிளேயரை கட் பண்ணிவிட்டு மொத்தமாக 6 பிளேயர் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் போய்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஜிடி வின் பண்ணினால் அப்படிங்கிற இடத்துல, செகண்ட் பேட்டிங்கில் ஜிடி வின் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வரும்போது இங்கே மாறாது, மெண்டிஸும் சாய் சுதர்சனும் மாறாது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே சிராஜ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கமிட்டி மெண்டிஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துல கில்லுக்கான வாய்ப்புமே கொஞ்சம் இருக்கும். அதே போல் ரஷீத் கான், அசாம் கானில் ஒரு பிளேயர் அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஸோ அவரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அகெயின் சாய் கிஷோர், ஸோ இங்கே பிரித்திஷ் கிருஷ்ணா அல்லது ரூதர்ஃபோர்ட். ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸ். ஓகேங்களா. இங்கே டாப் ஆர்டருக்குள்ளேயே நாம் நிறுத்தியிருக்கோம். ஸோ பியூர்லி ஒன் சைடாக, அதாவது சேஸ் பண்ணும்போது அப்போ ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனில் இவங்க கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். இதில் ஒரு சில பிளேயர்ஸ் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வின் ஆகும்போது சாய் கிஷோர் மஸ்ட்டு, சாய் சுதர்சன் மஸ்ட்டு, மெண்டிஸ் மஸ்ட். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். இந்த பிளேயருக்குள்ளே தான் நாம் மாற்றணும். ஓகேங்களா. இந்த பிளேயருக்குள்ளே மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். பிரித்திஷ் கிருஷ்ணாவுக்கு பொதுவாக ரூதர்ஃபோர்ட் போகலாம். அதே போல் முகமது சிராஜுக்கு பொதுவாக ஷாருக் கான் போகலாம். அதே போல் ரஷீத் கானுக்கு பொதுவாக அசாம் கான் போகலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, ரைட். ஸோ கேப்டன் ஆப்ஷன், இது வரைக்கும் கேப்டன் வராத பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள் இந்த 2 டீம்லேயுமே. ஸோ இது வந்து சிம்பிளாகவே நான் இதை கொடுத்துட்றேன். ஜிடி வந்து வின் பண்ணுறாங்கன்னாலும் சரி, எம்ஐ வின் பண்ணுறாங்கனாலும் சரி, இது வரைக்கும் கேப்டன் ஆப்ஷன்ஸில் கேப்டனாக வராத பிளேயர்ஸுக்கு கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவான பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே கேப்டன் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அது கேப்டன் சாய்ஸ் மட்டும் இந்த பிளே ஆஃப் லெவல்ஸ் போகும்போது இப்படி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் தான் நடக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.